Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நாம 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் தியரி அண்ட் ப்ராப்ளம்ஸ் எதுன்றதை பார்க்க போகிறோம். இது பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. இப்போ 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சியில் நமக்கு தியரியும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதே போல் ப்ராப்ளம்ஸும் வந்து அதிகமாக இருக்கும். உங்கள் கொஷினை பொறுத்த வரைக்கும் 2 மார்க்கில் வந்து நமக்கு ஈக்குவலாக கேட்பாங்க. தியரி 5, ப்ராப்ளம்ஸ் 5 அந்த மாதிரி கேட்பாங்க. 5 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராப்ளம்ஸ் மட்டும் தரவாக பார்த்துக்கிட்டாவே 7 5 மார்க் கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தியரி பார்ட் அண்டு ப்ராப்ளம் பார்ட் இதை வந்து நீங்கள் தரவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக 7 2 மார்க், 7 3 மார்க், 7 5 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். நம்பிக்கையோட ப்ரிப்பேர் பண்ணுங்க. சரியா? ஓகே. சாப்டர் 1 2 மார்க்கில் தியரியில் 2 மார்க் கொஸ்டின் நம்பர் 1 2 3, 3 மார்க்கில் கொஸ்டின் நம்பர் 2 3. ஃபர்ஸ்ட் சாப்டரில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. தென் செகண்ட் சாப்டரில் 2 மார்க்கில் கொஸ்டின் நம்பர் 2 3 4, 3 மார்க்கில் கொஸ்டின் நம்பர் 1 4. இதுலேயும் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கிடையாது. சாப்டர் 3ல் 2 மார்க்கில் கொஸ்டின் நம்பர் 1 3 5 6 8. 3 மார்க்கில் கொஸ்டின் நம்பர் 2 3 5 6 7. இல்லஸ்ட்ரேஷனில் கொஸ்டின் நம்பர் 1 2 3 4 5 6 7 11. எக்ஸசைஸில் கொஸ்டின் நம்பர் 1 2 3 4 7 8 10 12. தென் சாப்டர் 4 2 மார்க்கில் கொஸ்டின் நம்பர் 1 3 5, 3 மார்க்கில் கொஸ்டின் நம்பர் 1 2. இல்லஸ்ட்ரேஷனில் கொஸ்டின் நம்பர் 1 3 5 6. எக்ஸசைஸில் கொஸ்டின் நம்பர் 1 2 4 6 7 8 10 and 11. தென் ஃபிஃப்த் சாப்டரில் 2 மார்க்கில் 1 3 5, 3 மார்க் தியரியில் கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்த் சாப்டரில் கொஸ்டின் நம்பர் 4 1 2 3. இல்லை கொஸ்டின் நம்பர் 2, இல்லை கொஸ்டின் நம்பர் 1 2 3 4. எக்ஸசைஸில் 1 2 3 4 5 6. தென் சிக்ஸ்த் சாப்டரில் 2 மார்க் தியரியில் கொஸ்டின் நம்பர் 1 8 9 6 7 and 11. 3 மார்க்கில் கொஸ்டின் நம்பர் 1 and 3. இல்லஸ்ட்ரேஷனில் கொஸ்டின் நம்பர் 1 to 4. எக்ஸசைஸில் கொஸ்டின் நம்பர் 1 2 3 5 and 7. 7th சாப்டரில் 9 3 2 4 6 2 மார்க் தியரியில், 3 மார்க் தியரியில் 2 3 4. இல்லஸ்ட்ரேஷனில் 1 2 3 4 6. எக்ஸசைஸில் 1 2 3 4 5 8. In 8th chapter, 8th chapterல 2 மார்க் தியரியில் கொஸ்டின் நம்பர் 2 3 4, 3 மார்க் தியரியில் கொஸ்டின் நம்பர் 1 2 4. then இல்லஸ்ட்ரேஷனில் கொஸ்டின் நம்பர் 1 3 4 5 6 7. illustration exercise la 1 2 3 6
8 and 9. The 9th chapter 2 mark theory question number 1 5 3 4, 2 mark 1 2 5. Then illustration question number 1 to 8 and 12. Exercise 1 to 6, then 8 9 10. 10th chapter 2 mark theory question number 1 2 3, 3 mark theory question number 2 3 5. Illustration question number 1 2 3 4 5 6 8 10. Exercise question number 1 to 9, then 11 to 14. Question chapter number 11, 2 mark 2 5 3, 3 mark 1 2. Illustration 1 to 6, exercise 1 to 7. 12th chapter 2 mark question number 1 2 3 5 and 7, 3 mark 1 3 5. Illustration question number 1 to 9, and exercise question number 1 to 11. 13th chapter 2 mark question number 2 3 4, 3 mark question number 1 to 4. Illustration question number 1 to 6, 8 9 12 and 13. Exercise question number 1 2 3 5 6 9 10 and 11. Then 14th chapter, last chapter 2 mark theory question number 2 6 7 9 and 10. 3 mark theory question number 1 to 4. இதில் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கிடையாது. சரியா? ஸோ அவ்வளோதான். இந்த ப்ராப்ளம்ஸ் எதையுமே ஒமிட் பண்ணாமல் பார்த்துக்கிறங்க. அதே போல் தியரியை ஒமிட் பண்ணிவிட்டு உங்களால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. தியரியும் நீங்கள் என்ன பண்ணணும், இதில் படிச்சு தான் ஆகணும். தியரியும் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அவுட் ஆஃப் 90க்கு 80 மார்க்ஸ் மேலே உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க் கொஸ்டின்ஸும் நீங்கள் புக் பேக் கொஸ்டின் 1 மார்க் கொஸ்டின் தரவாக இருந்தாவே உங்களுக்கு 17 மார்க்ஸ் வரைக்கும் புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்துடும். சரியா? ஸோ புக் பேக் கொஸ்டின் மட்டும் 14 சாப்டர்ல நீங்கள் 1 மார்க் படிச்சுட்டு ப்ளஸ் இந்த தியரி கொஸ்டின்ஸும் இந்த ப்ராப்ளம் கொஸ்டின்ஸும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அவுட் ஆஃப் 90க்கு 80 மார்க்ஸ்க்கு மேலே கண்டிப்பாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? நம்பிக்கையோட ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் அந்த மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.